ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான தக்காளி பிரியாணி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இல்லை க்ரீன் பீஸ் பிரியாணின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி டயட்டுக்கு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க இந்த வீடியோ. அதே போல் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் டே 22 இன்றைக்கி 30 டே ஃபாஸ்டிங்கில் 22 டே இன்றைக்கி நாள் எனக்கு எப்படி போச்சுன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிப்பியும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரெசிப்பியும் பார்க்கலாம். டைம் இருக்கும்போது நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அது நம்ம டயட்டில் இருக்கும்போது பிரியாணி சாப்பிடாம சில பேர் பிரியாணி லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களால பிரியாணி சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ணி கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி பொடியாக நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். நம்மளுக்கு வதங்கி வந்த பிறகு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் செய்கிற பொருட்களை வச்சே நம்ம டயட்டை ஃபாலோ பண்ண முடியும். டயட்டுக்குன்னு தனியாக சமைக்கணும் கொள்ளணும்னு அப்படி கிடையாது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன பிறகு 1 கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு தேவையான அளவுக்கு இப்போ நான் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் அதில் சேர்க்கலை. இந்த மசாலாவே போதும் நம்மளுக்கு. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்குது, நல்லா கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ 3 நல்ல நாட்டு தக்காளி, பழுத்த தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். என்கிட்ட இப்போ ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் இருந்துச்சு, அதுதான் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரோசன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கிடச்சா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், தக்காளி இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கி வந்ததும் சமையல் நம்மளுக்கு எப்பவுமே சீக்கிரமாக முடியணும்னா ஒரு பக்கம் உங்கள்கிட்ட கிட்டில் இருந்தால் கிட்டிலில் நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பக்கம் ஹாட் வாட்டர் பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. அப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் குக்கர் மூடி போடாமல் தான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் குக்கர் மூடி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நான் ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போ நான் காமிச்ச கிளாஸில் தான் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 300 கிராம் ரைஸ் வரும் நம்மளுக்கு. அது இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். எனக்கு ஒரு 2 மினிட்ஸில் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. தண்ணி கொதித்து வர ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக புளிப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் புளிப்புக்காக லெமன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட கேர்டு இருந்தால் கூட நீங்கள் கேர்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம். நல்லா தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நான் 1/2 ஹவருக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வச்சு செய்யும்போது அரிசி நல்லா நீல வாக்கில் நல்லாயிருக்கும். அரிசி உதிரியாக நம்மளுக்கு. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி கொதிச்சிச்சான்னு சொல்லிட்டு. பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு ரைஸை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு ரைஸ் ஆட் பண்ண பிறகு லைட்டாக கொஞ்சம் தாசியான மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். அரிசி நம்மளுக்கு வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விடுங்க. தண்ணியும் ரைஸும்
ஈக்குவல் லெவலில் வந்த பிறகு நீங்கள் மேலே ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பரான க்ரீன் பீஸ் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. இது கூட நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டாக பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கோட தாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம வந்து பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் நம்ம வெயிட் லாஸில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சிம்பிளாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், ரைஸும் தண்ணி ஈக்குவல் லெவலில் வந்த பிறகு நான் தட்டு போட்டு மூடிட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டுக்கு வந்து இடிக்கல் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் வச்சுருத்திங்களா சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுங்க. வந்து நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் விட போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் போட்டுட்டு 2 விசில் வச்சுருத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பிரியாணி, சான்ஸே இல்லை. உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ணுன்னா கூட இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக ஆயிலு அதுக்கப்புறம் வந்து கீ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு எதுவும் தெரியாது, நல்லா தான் இருக்கும். வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிரேவிங்ஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது. வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப டைட்டாக போச்சுன்னு தான் சொல்லணும். மார்னிங்லேருந்து வந்து பசங்களுக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு வீக்கு பசங்களுக்கு ரீஓப்பன் ஆகனால பசங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிறது, அவங்களுக்கு புக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ரைத்தா, ஆனியன் ரைத்தாவும் ஒரே ஒரு குத்தி சாதம் தான் எடுத்துப்பேன். 100 கிராம் பிரியாணி தான் எடுத்திருப்பேன். ஒரு முட்டை, அவிச்ச முட்டை, கொஞ்சமாக கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மீலாக பார்த்திங்கன்னா பேரிக்காய் எடுத்திருப்பேன். நான் ஃபுல் டே என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து நான் யூடியூப் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் போடுவா நான் என்ன சாப்பிட்டேன், அந்த டே மார்னிங்லேருந்து நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு, இல்லை இந்த மாதிரி வந்து ப்ளாகிங்காக வந்து சின்ன லாங் வீடியோவாக போடுவான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோஸை பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன்.